படத்துலையா டாக் இருந்ததுனால தான் எனக்கு ரொம்ப ஃபீல் கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. பெட்ஸை வந்து நம்ம குழந்தையாட்ட பார்த்துக்கணுங்கிறத இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி படமெல்லாம் வந்துட்டு பாட்டுன்னா புரியாது. இது 2 டைம் அப்படியே கேட்க ஆரம்பிக்கும் போது நல்லா புரியிற அளவுக்கு தான் பாட்டு இருக்கு. பெட்ஸை வந்து நம்ம குழந்தையாட்ட பார்த்துக்கணுங்கிறத இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரப்பர் தோட்டத்தில் வந்து அந்த கஷ்டப்படுற சீனெல்லாம் ஏழைகள் அந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் ரியலாகவே காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சீனா 2 சீனா இருந்தாலுமே இயல்பாக இப்படி தாங்கிறது காமிச்சிருக்கிறாங்க. ஒரு நாய் கடிச்சிருச்சுங்கிறதுக்காக வேண்டி ஊரில் இருக்கிற அத்தனை நாய்களை கொல்றது தவறு. இன்றைக்கி அதுக்கும் வழிமுறை இருக்குது. கொண்டு போய் நம்மளுக்கு பார்க்க முடியலையா, காப்பாற்ற முடியலையா, நாயை கொண்டு போய் உரியவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்க பார்த்துக்குவாங்க. இது எல்லாமே எடுத்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இது அருமையாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். நடித்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே சிறப்பான வாழ்க்கை அமையணும்னு நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. டாக் லவர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸையுமே வந்து கண்டிப்பாக கவர் பண்ணும். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், டைரக்டர் எமோஷ்னலாக ரொம்ப கடத்தி கொண்டு வந்திருக்காரு மூவியை. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர் வந்து பார்த்தா தான் புரியும். ஸோ ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் மூவியை பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது கண்ணே. புதுசாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியாது. நல்லபடியாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக யாரோட நடிப்பையும் குறை சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு. 100% குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அதான் புது ஹீரோங்கிற மாதிரியே இல்லாமல் புதுசு அப்படிங்கிறத யாருமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் ஆரவாரம் பண்ணி தான் படம் பார்த்தாங்களே தவிர சைலண்ட்டாக ஃபஸ்ட்டு டைம் எல்லாமே சைலண்ட்டாக போச்சு. அடுத்தது எல்லாமே சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணி பார்க்குற அளவுக்கு நல்லா தான் இருந்ததே தவிர யாருமே குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே எப்படி சொல்கிறது, நம்ம பழைய நல்லபடியாக வந்தது ப்ரோ. இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்குற ஒரு சீனுமே அது உங்கள் கண்ணில் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நாங்கள் எங்கள் ஆர்டிஸ்ட் கூட எங்கள் டீம் கூட நான் படம் பார்த்ததில் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் இப்படி பண்ணிக்கிறோம், நாங்கள் அப்படி பண்ணிக்கிறோம் அப்படி தான் பேசியிருந்தோம். ஆனால் இந்த படம் வந்து நாங்கள் மக்கள் கூட சேர்ந்து பார்க்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்னொன்று பேசுகிறேன், அது எனக்கு என் காதில் என் மைண்டில் வந்து ஓடுது. லவ்வர்ஸுக்கு கூட அந்த சாங் போடலைங்கிற அளவுக்கு அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. படத்துலையா டாக் இருந்ததுனால தான் எனக்கு ரொம்ப ஃபீல் கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், நான் தான் சொல்கிறேனே, எல்லாமே வந்துட்டு நடக்கிறத மட்டும்தான் மூவியில் சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அது வந்துட்டு நம்மளுக்கு தெரியறதில்ல. எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் அது நம்ம தமிழ்நாட்டுக்கோ இல்லை வேறு லாங்குவேஜ் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியணுன்னு தான் படத்தில் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அது படமாக பார்த்துட்டு போயிடுறோம். ஓகே மச்சான் நல்லா இருந்தது, இந்த சீன் நல்லா இருந்துச்சு, இது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் நடக்குதா, இந்த மாதிரி நடந்துட்டுருக்கா, இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருக்கணும் இல்லையா? அது வந்து நம்ம தான் யோசிக்கணும். எல்லாமே வந்துட்டு படத்தில் நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் படத்தில் கொண்டு வராங்க. அது வந்து நம்ம சீனாகவே பார்த்துட்டு போயிடுறோங்கிறது என்னோட பேட் தாட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு உங்கள் ஹாலிடேஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம். திரைப்படம் பர்சனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. சாங்ஸ் வந்து காலேமா சாங் ஆல்ரெடி ஃபேமஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பெட்ஸோட வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 சாங் படத்தில் வந்து வரல, ஆனால் அதனால ரிசீவ் ஆயிடுச்சு. அப்பாவின் தாலாட்டம் இருக்கட்டும், புலியாறு நிறையாறு சாங். அஜீஷ் வந்து ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸை தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்திருந்தவங்களும் பெரும்பாலும் அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சொன்ன மாதிரி டாகு, தர்மன், அவரோட இருக்கிற அந்த 2 நண்பர்கள், அம்மா, இந்த 4 கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க. இல்லை கனெக்ட் ஆகிருக்கு. எமோஷ்னலாகவே மூவியை நல்லா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. மற்றபடி மூவி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. இல்லை அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஹெவியெல்லாம் அரசியல் பேஸ் பண்ணி காட்டலை. மோஸ்ட்லி வந்து இதை எமோஷ்னலாக இது பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தாராளமாக பார்க்கலாம். குழந்தைங்க முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி படமெல்லாம் வந்துட்டு பாட்டுன்னா புரியாது. இது 2 டைம் அப்படியே கேட்க ஆரம்பிக்கும் போது நல்லா புரியிற அளவுக்கு தான் பாட்டு இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது.
படம் செம்மையாக வந்திருக்கு, நல்லா இருக்கு. எமோஷ்னலிங்காக வந்துட்டு அவங்க அம்மாவோட சீன், அந்த கத்தி எடுத்து சண்டை போடுற சீன் நல்லா இருந்தது. அதே மாதிரி அம்மாவுக்காக பையன் பந்தம் எடுத்துகிட்டு வந்ததும் சரி, ஃப்ரெண்டுங்களை விட்டு கொடுக்காம கூடையே நின்னதும் சரி, அந்த நாய்க்காகவும் நின்னது எல்லாமே அங்கங்கே டச் தான். நல்லாவே இருக்கு, படம் நல்லா இருக்கு, எல்லாமே குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக எந்த அசிங்கமுமே கிடையாது, ஹீரோயினி கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கசகசங்கிற சீன் கிடையாது, முகம் சுளிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நல்லா குழந்தைங்களோட வந்து கண்ணே எல்லாரோட நடிப்பும் அவ்வளவு அருமையாக இருந்தது தங்கம். அம்மாவாகட்டும், சில்வர்லேருந்து இதயகுமார்லேருந்து கதாநாயகனுக்கு ஃப்ரெண்டாக இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இதயகுமார் எங்கள் பேரன். ஆக மொத்தத்தில் தாயாக நடித்தவங்களும் சரி, காளியாக இருக்கார்ல அவரோட நடிப்பும் சரி, மருமகனே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவ்வளவு அருமையாக நடிச்சிருக்கார். அவரும் எல்லா இடத்துலையுமே அவர் நல்லா பண்ணியிருப்பார். ஆனாலும் புதுசாக நடிச்சிருக்கிறங்கிறதே இல்லாமல் அவ்வளவு இயல்பாக நடிச்சிருக்கிறாங்கப்பா. எல்லாரோட வாழ்க்கையும் இந்த படத்தின் மூலம் இன்னும் மென்மேலும் அவங்க வாழ்க்கையில் உயரணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அடிபட்டு இருக்க சீன் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் உண்மையாகவே நான் சத்தியமாக சொல்கிறேன், அதில் அழுதுட்டேன். நான் ரொம்ப ரியலாக இருந்தது. அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் மாதிரியே தெரியல. அந்த இடத்துல ரியல் லைஃப்பில் நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நம்ம என்ன ஃபீல் கொடுப்போம், என்ன மாதிரி இது பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத இவங்க ரியலாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக்டிங் மாதிரி தெரியலை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கிறதுனால படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணுன்னு நான் சொன்னேன். நான் ஒரே ஒரு சாங் மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி வாடியம்மா சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு ஃபீல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடங்களில் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. டிரெக்டர்ஸ்லாம் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி ஜிகே சினிமாஸ்க்கு வந்திருந்தோம். ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. காளியோட நல்லாவே ஐக்கியமாக இருக்காங்க. ஹீரோ குணாநிதி நடிச்சிருக்க தர்மன் கதாபாத்திரம், அந்த அம்மா கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. வில்லன் மேலே அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறத ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு மொமெண்ட்டில் அவங்க ரியாக்ட் பண்ணதை வச்சு பார்க்க முடிஞ்சுது.